நார்மலா வந்து நான் ஏதாவது இவெண்ட்டுக்கு போகணும்னா மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுக்கு மறந்துட்டேன். ஆனா வேற மாதிரி மறந்துட்டேன். என்னைக்குன்னு தெரியல. அது இன்வைட் அனுப்பியிருந்தாரு எனக்கு. அதை பார்த்துட்டேன், இடம் பார்த்துட்டேன். டைம் வந்து 11:30 ஏதோ ஒரு இருந்தது அதுல. சரி ஓகே நான் கிளம்பிட்டேன். அப்புறம் முந்தானத்து கிளம்புனேன் நினைக்கிறேன். இல்ல ஆமா முந்தானத்து ஃபோன் பண்ணேன். நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். சார் எங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் தான் சார் இல்ல சார் நாளை மறுநாள். சரி ஓகே வரேன் அப்படின்னேன். இன்னைக்கும் வந்து நான் கொஞ்சம் லேட்டா வரலாம்னு நினைச்சேன். இவங்க அதை விட லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே மை விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி இளன். நடிக்கிறது ஒரு டைரக்டரா இருந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் டு த ஹோல் டீம். அவங்க மென்ஷன் பண்ற மாதிரி இது ராம் காமா மாம் காமா தெரியல. குவைட் இன்ட்ரெஸ்டிங். I think it promises a lot of fun and some intimate personal things. So I hope this film works for everybody, and again my best wishes to the team and for Netflix also. நிறைய இந்த ஒரு 2 minutes or whatever அதிலே நிறைய இடங்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தது. இட்ஸ் நைஸ். எனக்கு இளன் மேல வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்கு. அது என்னன்னா வந்து என்னை வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், வெரி பர்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னன்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் சும்மா ஒரு 2 ஷாட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஸ்டாரில் வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்னை நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேலே. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவு ஸ்டாரில் வந்து ஹி வாஸ் டூயிங் திங்ஸ். அந்த ஒரு லெங்தி ஷாட் எல்லாம் ஹவு ஹீ பெர்ஃபார்ம்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் கவின் நட்டன் எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆக்டர். பட் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். ஐ திங்க் எல்லனோட எல்லா படமும் ஒரு மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு 13 ட்ராக்ஸ் 14 ட்ராக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஐ திங்க் பியார் பிரேமா காதலில் வி டிட் ஃபஸ்ட்டு ட்ராக் லிஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணோம் சேம். ஸோ திஸ் ஹஸ் பிகம் லைக் எலனோட ஒரு sort of trend mari, and that's how we worked this film also. Yes, எல்லாமே பண்ணாலே ட்ரெண்ட், சாங்கே ட்ரெண்ட், பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஆஃப் கோர்ஸ் யுவன், we know the kind of fans that you have. யுவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ், மறக்க முடியாத ஒரு ஃபேன் சொன்ன ஒரு மெசேஜ், இந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு. I've been reading the comments and everything. Not much that I remember that I can say that now, but super happy to be reading the comments and everything else. ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜெனரேஷன் வந்து லவ் பண்றது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க, எல்லாரும் லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான பயம். ஸோ உங்களோட ஃபில்ம் இந்த பதட்டத்தை, இந்த பயத்தை இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் மூலம் என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க கேட்கும் போதே அந்த கேள்வி எனக்கு பதட்டமா இருக்கு. கல்யாணம்னாவே ஒரு பதட்டமான விஷயம் தான், டவுட்டே கிடையாது. பட் அதை தாண்டி அதில் அழகான பியூட்டிஃபுல்லான அழகான விஷயங்களும் இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ வந்து அதான் நான் இன்னும் ட்ரெய்லர் வரல இல்லை, ஸோ ஐ கான்ட் ரிவீல் சர்டன் திங்ஸ். நோ, ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு. வெரி குட். என்னோட பர்செப்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை கல்யாணம் பற்றி. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். எஸ், கல்யாணம்னா பதட்டமான விஷயம் தான், ஆனால் அது கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமும் கூட. ஓகே, பதட்டம் பியூட்டிஃபுல் எல்லாமே இருக்கு எங்க கல்யாணத்துல, நீங்க சொல்றீங்க. சரி, ட்ரெய்லர் லான்ச் இன்னும் சிறிது நேரத்தை நம்ம பார்க்க போறோம். பட் சோஷியல் மீடியால எக்கச்சக்க கமெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எனி மெமரபிள் கமெண்ட்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா நீங்க பார்த்து ரசிச்சு சில விஷயங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த கிணத்துல குதிக்கிற ஒரு டீசர் வெட்டோம்ல, அதுக்கு எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. The posters that have come, yes, I think the 3 posters, yes, I think it has made big news. Like everybody loved it. The contrast கல்யாணத்துக்கு முன்ன லவ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். So that has been a very very nice thing. And of course I think all the songs that have come out, Yuvan sir has,
obviously we all know he's brilliant. So that is also a very big thing going on. சூப்பர். ஸோ எல்லாம் நம்ம ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னால ஒன் லாஸ்ட் கொஸ்டின். What is your big inspiration, you know? For Doing this film, yes, making as this, an actor. absolutely. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. ஸோ எங்கள் அப்பா ஒரு பெரிய ஐ மீன் ராஜா ராணி பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசில் 6 வயசில் வந்து எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு என்னை ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். ஸோ அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டராக ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எங்கள் அப்பா தான்.